சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த வைகாசி மாதத்துல எந்தெந்த தேதிகள் கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள்ல கும்பராசிக்காரங்க ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை சந்திப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாள் விடிவு காலமே வராது அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஜென்ம சனி காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த ஜென்ம சனி ஒரு மனுஷனை வாழவும் விடாது, சாகவும் விடாது. அந்த அளவுக்கு நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், நிறைய கொடுமைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குறிப்பா ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கலாம், ஏதாவது முயற்சிகளையும் செய்யலாம். ஆனா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கறதால இவங்க வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கும், இவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கும், இவங்க வாழ்க்கையே நெருக்கடியா மட்டும்தான் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்காது. தொடர்ந்து வேலைகளுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வருவாங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொழில் ரீதியா இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில கும்பராசிக்காரங்க சொந்த தொழிலை கைவிட்டுட்டு மறுபடியும் கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை கூட இந்த ஜென்ம சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலத்துல சொந்த பந்தங்களுக்கு இடையே வெட்டுக்குத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகள் மூலமாவும் வாழ்க்கை துணை மூலமாவும் சொந்த பந்தங்கள் மூலமாவும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் நீதிமன்றங்களுக்கு அலையறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல உடல் ஆரோக்கியத்தை முழுமையா இழந்துட்டு மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பண இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பத்துல நிம்மதி இல்லாம போனாலும், தொழில் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு மாதிரியா சமாளிச்சு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியத்துல தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு கும்பராசிக்காரங்களை மனசளவுல முழுமையா முடக்கி போடுற மாதிரியான ஒரு பாதிப்பா இருக்குது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலத்துல வேலைகளை இழந்து தவிச்சிட்டு வந்த ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வந்த ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா சொந்த தொழிலையும் லாபங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த ஜென்ம சனி காலத்துல உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்ச பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவும் பெரிய அளவிலான முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கல. தொடர்ச்சியா மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழலையும் மருந்து மாத்திரைகளோடய உயிர் வாழ வேண்டிய சூழலையும் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவும் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்றதா இருந்தா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில கடந்த 4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நரக வாழ்க்கையை தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதனாலதான் பெரும்பாலான ஜோதிடர்கள் கும்பம் அப்படின்னாலே துன்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா, முன்னேற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசியில சனி பகவானும், குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கிர பகவானும், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு மற்றும் சூரிய பகவானும், அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில கேது பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்திலையும் கும்பராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும்.
அதாவது உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறது, உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி புரிஞ்சிக்காம பேசுறது, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகாம முட்டல் மோதல்களை சந்திக்கிறது, உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு இடையில மூன்றாவது நபர் மூலமா பிரச்சனைகள் ஏற்படுறது, ஒரு சில கும்பராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில சண்டைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த வைகாசி மாசத்திலையும் கண்டிப்பா தொடரும். அதே நேரம் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை துணை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறணும், உங்களை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிக்கோங்க, அவங்கள நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால எந்த ஒரு சூழல்லையும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, உங்களை பத்தி புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க, அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசத்துல உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில செவ்வாயும் ராகுவும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறதால ஏற்ற இறக்கமான பணவரவு அப்படிங்கிறது பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு நாள் உங்க கைகள்ல தேவைக்கு அதிகமாவே பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும், மறுநாளே நீங்க சிங்கிள் டீக்கு கூட வழி இல்லாம ரோட்ல நிக்க வேண்டிய ஒரு நிலைமையையும் இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி விட்டுரும். இதனால நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை பணத்தை சேமிக்கிறதுக்கும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதே போல இந்த வைகாசி மாசத்துல தேவையில்லாத வீண் விரைய செலவுகளையும் கும்பராசிக்காரங்க கண்டிப்பா கட்டுப்படுத்தியே ஆகணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, வெட்டி செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வைகாசி மாசத்துல முழுமையா தவிர்த்துடுங்க. சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல நிறையவே இருக்கும் அப்படிங்கறதால அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ண கத்துக்கோங்க. அடுத்ததா சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவோட இணைஞ்சு 2வது வீட்டுல இருக்கிற காரணத்தால தொழில்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரம் சொந்த தொழில்ல திடீர் லாபங்கள் அல்லது திடீர் யோகங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வைகாசி மாசத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் அந்த லாபத்துக்கு ஏத்த மாதிரி செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா வருஷ கட்டி நிக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வைகாசி மாசத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில குருவோட சூரியன் இணைஞ்சு இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் ஓரளவுக்கு குறையக்கூடிய காலகட்டமாவே இந்த வைகாசி மாதம் இருக்கும். அதே நேரம் பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் ரீதியான அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா உத்தியோக ரீதியான அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் சொந்த பந்தங்கள் மூலமா அலைச்சல்களை சந்திக்கிறது, சொந்த பந்தங்களோட சுபகாரியங்கள் சம்பந்தமா அலைச்சல்களை சந்திக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியான அலைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல கண்டிப்பா இருக்கும். இதனால கும்பராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அதிகமான அலைச்சல்கள் இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வைகாசி மாசத்திலையும் வேலை செய்யற இடத்துல உங்க கூட வேலை பார்க்கறவங்க ஒரு சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே நேரம் இந்த வைகாசி மாசத்துல உங்க மேல் அதிகாரியோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அவர் மூலமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த வைகாசி மாதம் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த வைகாசி மாசத்துல கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகளையோ பெரிய அளவிலான முன்னேற்றங்களையோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இல்ல. அதனால எந்த ஒரு விஷயத்திலுமே கும்பராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காதீங்க. அதுக்கப்புறமா ஏமாந்து போயிடுவீங்க. நன்றி, வணக்கம்.